கரூரில் விவசாயி மீது வீடு புகுந்து தாக்குதல். லாலாபேட்டை காவல் நிலையம் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர் புகார் மனு அளித்தனர். கரூர் மாவட்டம் லாலாபேட்டை கல்லப்பள்ளி பகுதியைச் சார்ந்தவர் சிவா விவசாயி. அந்த பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வருவதாகவும், மேலும் இவருடைய இடத்தை அதே பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகியுமான முரளி என்பவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும், இது சம்பந்தமாக சிவா முரளியிடம் ஏன் எனது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் என்று கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முரளி சிவா மற்றும் அவரது மனைவியை வீடு புகுந்து தாக்கியுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான சிவா தனது மொபைலில் வீடியோ எடுத்து உள்ளார். இது சம்பந்தமாக லாலாபேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்து நடந்த சம்பவத்தை காட்டியுள்ளார். ஆனால் லாலாபேட்டை போலீசார் எந்த ஒரு வழக்கும் தொடரவில்லை. மேலும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் மனு அளித்துள்ளார். இந்த மனுவில் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது சம்பந்தமாக லாலாபேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய முரளி மற்றும் அவரது சகோதரர் விசு ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன். சிவாங்க கல்லப்பள்ளி கிராமத்தில் இருக்கிறோம். என்னோடய இடத்த ஆக்கிரமம் அதிமுக முரளிங்கிறாங்க. அவங்க இடத்த ஆக்கிரமம் பண்ணிட்டான். பண்ணக்கூடாத செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. வீடு புகுந்து அடிக்கிறான், உடைக்கிறான். ஸ்டேஷனுக்கு லாலாபேட்டை காவல் நிலையத்துக்கு போனோம். எந்தோட நடவடிக்கை இல்லை. எங்கே 2-3 டைம் அடித்து வீடு புகுந்து அடிச்சுட்டு என்னோடய வீடியோ ஃபுட்டேஜெல்லாம் எனக்கு இருக்குது, வீடியோவில் இருக்குது. எல்லாம் பண்ணி எதுவுமே லாலாபேட்டை ஸ்டேஷன் நேற்று கொண்டு போயிட்டு எந்த நடவடிக்கை எடுக்கல. திருப்பி வீடு புகுந்து அடிக்கிறான். ரொம்பன்னு பார்க்காம கண்டபடி பேசுகிறான். எல்லாம் வீடியோ ஃபுட்டேஜெல்லாம் எனக்கு இருக்குது. இது சரியான நடவடிக்கை எடுக்க லாலாபேட்டை ஸ்டேஷனில் இது சரியான நடவடிக்கை எடுக்கல. எந்த ஒரு இது கிடையாது. லாலாபேட்டை போனால் முடிஞ்சு எங்கள் எஸ்பிக்கு போனாலும் இங்கே தானே அந்த வரணும் அப்படிங்கிறான். எல்லாம் அவனுக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்குது. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கலங்க. என்னால் வீட்டுக்குள்ளே உள்ளே புரிஞ்சு கட்ட வரானுங்க. நைட்டு உள்ள ஊருக்கு இடத்தெல்லாம் ஆக்கிரமம் பண்ணி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கட்ட ஆரம்பிக்கிற முடிஞ்ச எங்கெல்லாம் எங்கேயோ வெட்டி உள்ள குழிக்குள்ளே போட்டு பேசிடுவாங்களாம். உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்க. பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி லாலாபேட்டை இடத்துக்கு போனோம். அது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணுங்க. என்னோட இடத்த ஆக்கிரமம் பண்ணிட்டு அதிமுக முரளி, நீங்கள் சரியான நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் கலெக்டர் ஐயா பார்க்க வந்துருக்கோம்.